அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும், அவர் வெளியிடும் ஒவ்வொரு அறிவிப்பும் உலக நாடுகளை அதிர வைத்து வருகின்றன. காசாவை அமெரிக்கா கைப்பற்றும் என டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் தெரிவித்தது பெரும் பரபரப்பை கிளப்பியது. வெறும் வாய் வார்த்தையோடு நிறுத்தாமல் ஜோர்டான், எகிப்து ஆகிய நாடுகள் காசாவிலிருந்து பாலத்தீனியர்களை ஏற்றுக்கொள்ள ஒப்புக்கொள்ளாவிட்டால் அந்நாடுகளுக்கு வழங்கி வரும் உதவிகளை நிறுத்திவிடுவேன் என ட்ரம்ப் பகிரங்கமாகவே மிரட்டல் விடுத்துள்ளார். காசாவை டொனால்ட் ட்ரம்ப் குறிவைத்திருப்பதன் பின்னணி என்ன? பாலத்தீனியர்களை காசாவை விட்டு வெளியேற்ற ட்ரம்ப் ஆர்வம் காட்டுவதற்கு பின்னால் வணிக நோக்கம் ஏதும் இருக்கிறதா? இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம். It would be stabilized if the United States owns the Gaza Strip. We move them into beautiful areas of the Middle East. அமெரிக்க அதிபரானால் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரை நிச்சயம் முடிவுக்கு கொண்டு வருவேன் என ட்ரம்ப் உறுதியளித்திருந்தார். சொன்னபடியே ட்ரம்ப் அதிபராக பதவியேற்பதற்கு ஒரு சில தினங்களுக்கு முன்பு போர் முடிவுக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டு டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து பேசினார். அப்போதுதான் உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் காசாவை கைப்பற்றுவது தொடர்பான தனது எண்ணத்தை வெளிப்படுத்தினார் டொனால்ட் ட்ரம்ப். காசாவை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அங்கு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ளும் என ட்ரம்ப் முன்மொழிந்த யோசனையால் மத்திய கிழக்கு நாடுகள் கொந்தளித்தன. காசா ஒரு ரியல் எஸ்டேட் தளம் என ட்ரம்ப் குறிப்பிட்டார். காசா முற்றிலுமாக உருக்குலைந்திருப்பதாக கூறிய அவர், அங்குள்ள மக்களுக்கு வேறொரு பாதுகாப்பான பகுதியில் வீடு கட்டி கொடுத்தால் காசாவில் உள்ள தங்கள் சொந்த பகுதிக்கு திரும்பி வர மாட்டார்கள் என ட்ரம்ப் தெரிவித்தார். காசாவை கைப்பற்றுவது குறித்து ட்ரம்ப் என்ன திட்டம் வைத்துள்ளார் என்பது இதுவரை தெளிவாக தெரியவில்லை. அதே சமயம் ட்ரம்பிற்கும் அவரது குடும்பத்தினருக்கும் மத்திய கிழக்கு நாடுகள் மீது வணிக ரீதியான ஆர்வம் அதிகம் இருப்பதாக நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். ஓராண்டிற்கு முன்பே ட்ரம்பின் மருமகனும் தொழிலதிபருமான ஜாரெட் கஷ்னர் வாழ்வாதார பணிகளில் கவனம் செலுத்தினால் காசா ஒரு மதிப்புமிக்க பகுதியாக மாறும் என கருத்து தெரிவித்திருந்தார். ட்ரம்பின் சமீபத்திய பேச்சும் கஷ்னரின் வணிக ரீதியான எண்ணத்தையே பிரதிபலிக்கும் விதமாக அமைந்தது. காசாவில் உலக மக்கள் வந்து வசிப்பார்கள், காசாவை நம்ப முடியாத இடமாக மாற்ற முடியும் என ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இதன் மூலம் இருவரும் காசாவை ரியல் எஸ்டேட் திட்டத்திற்கான ஒரு சிறந்த இடமாக கருதுவதாக நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். இது தவிர ட்ரம்பின் மகன்களான எரிக் மற்றும் டொனால்ட் ஜூனியர் இருவரும் நடத்தி வரும் ரியல் எஸ்டேட் நிறுவனமான தி ட்ரம்ப் ஆர்கனைசேஷனுக்கு இந்த மத்திய கிழக்கு பிராந்தியம் வளர்ந்து வரும் மையமாக மாறியிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளில் சவுதி அரேபியாவின் தார் அல் ஆர்கான் ரியல் எஸ்டேட் மேம்பாட்டு நிறுவனத்தின் சர்வதேச பிரிவான தார் குளோபலுடன் ட்ரம்ப் ஆர்கனைசேஷன் பல ஒப்பந்தங்களை செய்துள்ளது. அதோடு தி ட்ரம்ப் ஆர்கனைசேஷன் மற்றும் தார் குளோபல் இரண்டும் இணைந்து ஜெத்தாவிலும் துபாயிலும் 2 ட்ரம்ப் டவர்களை நிறுவுவதற்கான திட்டங்களையும் அறிவித்துள்ளன. ஓமனில் ஹைஃபே ஓட்டலும் கோல்ஃப் ரிசார்ட்டும் அமைப்பதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் துபாயில் ட்ரம்பிற்கு ஏற்கனவே ஒரு கோல்ஃப் கிளப் இருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது ஓமன், ஜெத்தா மற்றும் துபாயில் மேற்கொள்ளவிருக்கும் இந்த புதிய திட்டங்கள் ட்ரம்பின் பெயரை மத்திய கிழக்கில் பதிவு செய்யும். எனவே இந்த திட்டங்களின் முக்கிய நோக்கமே பிராண்டிங் தான். மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்காவுடன் நெருங்கிய உறவில் இருப்பது சவுதி அரேபியா. தார் குளோபல் நிறுவனத்துடனான ஒப்பந்தங்களை தொடர்ந்து சவுதி அரேபியாவின் சர்ச்சைக்குரிய விளையாட்டு முதலீட்டாளர்களான லைவ் கோல்ஃப் நிறுவனத்துடனும் ட்ரம்ப் ஆர்கனைசேஷன் கைகோர்த்துள்ளது. ட்ரம்ப் அமைப்பு உலகம் முழுவதும் பல கோல்ஃப் மைதானங்களை சொந்தமாக கொண்டுள்ளது. அமெரிக்காவில் விளையாட்டு போட்டிகளை நடத்துவதற்கு லைவ் கோல்ஃப் நிறுவனமும் ஸ்பான்சர் வழங்குகிறது. கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் முறையாக அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற போதே தனது நிறுவனத்தில் அங்கம் வகித்த அனைத்து நிர்வாக பொறுப்புகளிலிருந்தும் விலகிவிட்டார் டொனால்ட் ட்ரம்ப். எனினும் அன்றிலிருந்து இன்று வரை அவரது குடும்பத்தினர் அரசியல், வணிகம் என இரண்டிலுமே முக்கிய பங்கு வகித்து வருகின்றனர். காசா தொடர்பான ட்ரம்பின் அறிவிப்பு பாலத்தீன ஆதரவாளர்களை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. எகிப்து, ஜோர்டான், சவுதி அரேபியா உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளும் காசாவை ஆக்கிரமிக்கும் ட்ரம்பின் யோசனைக்கு கடுமையாக எதிர்வினையாற்றின. கிரீன்லாந்து மற்றும் கனடாவை குறிவைத்தது போல டொனால்ட் ட்ரம்ப் தற்போது காசா மீதும் குறிவைத்திருப்பது வெறும் கவனம் ஈர்க்கும் உத்தியா அல்லது வரலாற்றில் இடம் பிடிக்கும் முயற்சியா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.